ரோஹிணி கிறிஸ் கூட ரொம்ப சந்தோஷமாக அந்த ட்ரெஸ்ஸு அழகாக இருக்குல்லம்மா அப்படின்னது ஆமாண்டா தங்கம் அப்படின்லாம் ரொம்ப கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி குழந்தைக்கிட்ட. அப்போ எல்லோரும் கெஸ்ட்டெல்லாம் வந்துடுறாங்க. என்ன அம்மாவும் பையனும் மட்டுமே இருக்கிறாங்க, நீங்கன்னு அப்படியே பேசி மழுப்பிட்டு கல்யாணின்னு சொல்லி உள்ளே போயிடுறாங்க. வந்தவங்கெல்லாம் கல்யாணி ரோஹிணிகிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து கிறிஷுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட் வந்து ரோஹிணியும் அவங்க அம்மாவும் சந்தோஷமாக செஞ்சிட்ருக்காங்க. பர்த்டேங்கிறதுனால கிறிஷும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அம்மா இந்த பர்த்டேக்கு நீ என் கூட இருக்கிறியே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ நான் உன்னை அத்தைன்னு கூப்பிட்றேன், அம்மான்னு கூப்பிடணும் அப்படின்னு கிறிஷு கூட ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. கல்யாணியும் வந்த உரமுறைக்கிட்டலாம் நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. கிறிஷ் ரொம்ப சந்தோஷமாக ஃப்ரெண்டுக்கிட்டலாம் எங்கள் அத்தை வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லிவிட்டு அப்படியே சோகமாக அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கிறிஷ் வந்தவங்களெல்லாம் பேசிவிட்டு கேக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து கேக் எடுத்து வச்சுட்டு எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வாட்டி பர்த்டே சூப்பராக கொண்டாடிடணுமா கிறிஷுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்னு கிறிஷு கூட சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்புறம் வெளியில் விளையாண்டுட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா மீனாவும் முத்துவும் காரில் வெளியில் வந்துடுவாங்க. அவங்க வீட்டு வாசலுக்கே வந்துடுவாங்க. என்னங்க பலூன்லாம் கட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருக்கா மாமா இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னது, நல்லா இருக்குடா இன்றைக்கி எனக்கு பர்த்டே அப்படின்னது, யாரம்மா நீ பார்த்துக்கிட்டே இருக்குன்னு ரோஹிணி வந்து பார்த்தா பயங்கரமாக ஷாக்காக இருக்கும். ஏன்னா திடீர்னு முத்துவும் மீனாவும் நிற்பாங்க. ரோஹிணி வேகமாக போய் உள்ளே ஒளிஞ்சுக்குவாங்க. அவங்க அம்மா வந்து பேசி மழுப்புவாங்க. அவங்கக்கிட்ட சொல்லலான்ட்டு தான் இருந்தேன். இல்லைம்மா காஞ்சிபுரம் வரைக்கும் போயிருந்தேன், மீனாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தேன், குட்டி பையனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு, எடுத்துகிட்டு அதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம். நல்ல நேரத்தில் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கி அவனுக்கு பர்த்டே ஆகும்ல, வா கேக் வெட்டிடலான்னு முத்து வந்து வேகமாக பையனை தூக்கிட்டு கேக் வெட்டுறதுக்கு ரெடி பண்ணுறாரு. உடனே அத்தை அப்படின்னு வேகமாக கிறிஷு சொல்லிகிட்டு இருக்காங்க, ட்ரெஸ்ஸை பாருங்கம்மா அழகாக இருக்கா அப்படின்னு. சரி நல்லா இருக்குது அப்படின்னு அரை மனசோடு அவங்க அம்மாவும் இருக்கிறாங்க. ரோஹிணி கிச்சனில் வந்து ஒளிஞ்சிட்டு ரொம்ப வேதனையோடு நின்றுட்டுருக்குறாங்க டென்ஷனில். அப்போ வந்து கிறிஷும் வந்து பாதி இதில் தான் சந்தோஷத்தில் தான் இருக்கிறான். ஏன்னா கேக்கே வெட்ட மாட்டேங்கிறான் அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பண்ணும்போது முத்து வந்து டே கேக் வெட்டிடலாண்டா வாடா, அவங்க அம்மா நினைக்கிறான் போல் அப்படின்ட்டு சந்தோஷமாக ஃபோட்டோலாம் எடுத்து கேக் வெட்டுற மாதிரி முத்துவும் மீனாவும் சந்தோஷப்படுத்துகிறாங்க. எல்லாத்துக்கும் கேக் கொடுத்துடலாம், போய் பிளேட் எடுத்துகிட்டு வாங்க, நானே போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லும்போது, இல்லை மீனா சொல்லும்போது அவங்க அம்மாவை போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. வேகமாக எல்லாத்துக்கும் கேக்கெல்லாம் கொடுத்துட்டு, வாங்க உங்ககிட்ட நாங்கள் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி முத்துவும் மீனாவும் அவங்க அம்மாவை கூப்பிடுவாங்க. இவங்க என்ன பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லி வேகமாக ரோஹிணி ஓடுவாங்க. கிச்சன்லேருந்து பின்புறமாக ஓடி அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத கேட்குறதுக்காக. அப்போ வந்து முத்து சொல்வார், இப்படி என்ன அவங்க சம்பாரித்து பெருசாக கொண்டு வர போகிறாங்க அவங்க அத்தை அண்ணன் பையனை விட, ஃபஸ்ட்டு ஃபோனை போடுங்க, உங்கள் பொண்ணுக்கிட்ட நாங்கள் பேசணும், எதுக்கு இப்படி பையனை விட்டுட்டு அவங்க அண்ணன் பையனை விட்டுட்டு இப்படி இது பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு பயங்கரமாக வந்து முத்து வந்து திட்டுவார். இந்த பையனை விட்டுட்டு அவங்க என்ன சம்பாதிக்கணும், எவ்வளோ பாசமாக இருக்கிறான், நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோனை போடுங்க. இல்லை நான் கல்யாணியத்தைன்னு அந்த பையன் சொல்லுவான். எப்படி பாசமாக இருக்கான் பாருங்கள், இதை விட என்ன அந்த குழந்தைக்கு அப்படின்னு வந்து டக்குன்னு வந்து, இல்லை கல்யாணி தான் அவங்க அம்மான்னு டக்குன்னு ரோஹிணியோட அம்மா சொன்னதும் மீனாவுக்கும் டென்ஷனாக இருக்கும். என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. முத்து பயங்கரமாக ஷாக்காக இருப்பாங்க. என்ன சொல்கிறீங்க, கல்யாணி தான் இவங்க அம்மாவா அப்படின்னு. உடனே ரோஹிணி இதை கேட்டுட்டு, அம்மா இதை போய் சொல்லிட்டாங்களே அப்படின்னு பயங்கரமாக டென்ஷனில் நிற்பாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் அப்படின்னு முத்துவும் மீனாவும் கேட்குறாங்க. ஆமாம் எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ வந்து ரொம்ப வீட்டில் கடன் ஆகிடுச்சு. அப்போ கடனுக்காக என் பொண்ணை வந்து நான் மேரேஜ் பண்ணி கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. அந்த கஷ்டத்தில் தான் ஒரு பெரிய மனுஷனுக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அவரும் உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாரு அப்படின்லாம் அந்த பழைய கதையை சொல்கிறாங்க. இதை நினச்சி ரோஹிணியும் ரொம்ப வேதனையோடு கேட்டுட்ருக்குறாங்க. இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி எபிசோடு இப்படி தாங்க போகுது. பயங்கரமாக வந்து திட்டுறாங்க ரோஹிணி. அவங்கள வந்து நீ பேசி இந்த அளவு கொண்டு வந்துட்ட, அவங்கள ஃபஸ்ட்டு கட் பண்ணி விடு அப்படின்னு பயங்கரமாக திட்டுறாங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.